ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி 4 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் ஒன்றா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கு வந்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். மாவு வந்து திக்காக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா திக்காக இருக்குது. இது நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள், கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போது ஒரு பேனில் வந்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அது சூடானதும் இந்த மாவு எடுத்து ஒரு கரண்டி இப்போ நான் எப்படி ஊற்றணும் அதே மாதிரி ஊற்றுங்க. இது வந்து தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அப்படியே ஊற்றிட்டு விட்டுருங்க. நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாக்கா இந்த பேன் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே நல்லா வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த அடிப்பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேன் கேக் வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. இந்த பேன் கேக் ரெசிபிக்கு வந்து ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ்னாக்கா பெருசு இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா மீடியம் சைஸ் வெங்காயம், அதை வந்து நான் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து ஃப்ரோசன் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் கட்டியாக இருக்கும் இல்லையா அது. நீங்கள் வந்து ஃப்ரோசன் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து நிறைய கிடைக்கும் தக்காளி அரைக்கும் போது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்துட்டு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு 5-6 பூண்டு பல் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும். பூண்டு போட்டு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போய் உங்களுக்கு சட்னி வந்து டேஸ்ட்டாக வரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிடணும். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சட்னி ரெசிபி. இதை விட சிம்பிளாக சட்னியோ பிரேக்ஃபாஸ்ட்டோ நம்மளால் செய்யவே முடியாது. இது வந்து லாக்டவுன் டைமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போய் அதிகமாக எதுவும் வாங்க முடியாது. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் வெங்காயம் தக்காளி இருக்கும். ஸோ இருந்துச்சுனாக்கா அதை வச்சு இதை ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.